மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள், உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிமோட்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போன டிசம்பர் டைப்ஸ்ல ஹொசூர்ல பயங்கர குளிர்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். பிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியா எல்லாரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம், ரெண்டும் 2 எக்ஸ்ட்ரீம்ல இருந்த ஒரு படம். பட் ஹி ஆல்வேஸ் ரிமைண்ட் அஸ் த சேம் வார்ம் பர்சன் ஹி வாஸ் டு மீ. ஹீஸ் நாட் ஹியர், பட் யா, வி மிஸ் ஹிம் ஹியர் டுடே. அண்ட் எஸ், Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandian sir, you were like a sunshine. On the full night shoot la you were like a sunshine to me. நாங்க 2 பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அவரோட மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு, அதனால நான் அவரை பத்தி பேச, அவர் மாப்பிள்ளையை பத்தி பேச, we had a lot of conversation and it was very nice working with you, sir. And Meenakshi, Muthukumar sir, it was very very nariya nama indha padathukku shoot pannala, but myself and Muthukumar sir, we created a beautiful bond. Adutha shooting ku pogumbodum it was very evident naanga 2 perum friends அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, you look lovely today. All the very best. அண்ட் யா, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை கீழே பார்த்தப்ப டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்துல இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டா இவ்வளவு அழகா இருக்காங்களா அப்படிங்கிற. பட் ஈவன் வித்வுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே. யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்க ஒரு கெட்டப்ல இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புது கெட்டப்ல நான் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். அண்ட் ப்ரொடியூசர்ஸ், எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். ஹெச்கே, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமா பிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் he kept his spirit high. இன்னும் 20 நாள்ல முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாள்ல முடிக்கிறோம்னு கவுண்ட் டவுன்லயே நானும் ஹெச்கே அப்பப்போ பேசிப்போம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார், ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி, ஆல் தி பெஸ்ட். ஐ செட் தட், ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமோட்டி, உங்களுக்கு எப்படி ஒரு உங்க டீமா? And I want to say, director உடைய team, even cinematographer's team and the director's team, the assistant directors, co-director, everybody was great. Velu, Sharath, யார் பேர், Naveen, all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, but we had a set of wonderful assistant directors. It was wonderful knowing you guys. Everybody was great. And in the filmmaking process, a beautiful experience மாத்தி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். I'm very 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 thankful for meeting such beautiful people in my life. And again, thank you all once again for this Saturday evening. Good night. நிறைய டைம் எடுத்தாச்சு, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், கிளம்பிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பாபி சார்ல இருந்து வரேன். படம் நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த படத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் செலவு பண்ணலாமே, இந்த விஷயங்களுக்கு இன்னும் ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் நல்லா வருமே அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் அவங்க தே ஒர்க் ஆன் அது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அது வந்து இந்த பிஸ்னஸ் இந்த நம்பர்ஸ்குள்ளதான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. அது கரெக்டும் கூட. பட் ஒரு விஷயம் நான் கேரி பண்ணிட்டு வர நமக்கு வந்து நம்ம விஷயம் அப்படி சுருக்கிற மனசு நமக்கு வராது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே பிரேக் பண்ணுவோம், என்ன இன்னும் ஓகே ஒரு 2 ஸ்டெப் போவோமா, அதிகமா ஒரு 3 ஸ்டெப் போவோம் அப்படின்னு பட்ஜெட்டுக்கு மேல ஒரு படம் ஒன்று பண்ணணும், ஒரு பெரிய ஹாரர் ஃபில்மா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முதல் சப்போர்ட் மணி அண்ணன், அப்புறம் காசி சார். ஸோ இவங்க வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது, கடவுள் அமைச்ச ஏஞ்சல்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தா என்ன அப்படின்னு தெரியல, பட் பிளைண்டா நம்பினாங்க. நீங்க பண்ணுங்க சார் பாத்துக்கலாம், நீங்க பண்ணுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஷூட்ல எல்லா நாளும் மணி அண்ணன் வந்து ஸ்பாட்லயே நின்று, அதே மாதிரி அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒருத்தவங்க எடுத்து போட்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று பண்ணி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, காசி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அப்புறம் நம்மளும் சேர்ந்து இதுல வந்து ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னும் போது ஒரு ட்ரீம்லாம் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்போம், நம்ம படங்கள் பண்ணுவோம். அப்போ வந்து எங்க தாத்தா பேர்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்க அப்பாவை ப்ரொடியூசர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து நிறைவேறிச்சு. தேங்க்யூ ராஜ்குமார் சார், இந்த படத்துக்கு நீங்க ப்ரொடியூசரா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தென் திடீர்னு ஒரு நாள் வந்து படம்லாம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச டைம்ல ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி மனோஜ் சார்னு ஒருத்தங்க வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க, ஜஸ்ட் மீட் பண்றீங்களா, நம்ம கிட்ட படத்தை பத்தி ப்ரெசென்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லைங்க, ட்ரெய்லரே ஒரு ரஃப் கட்டா தான் இருக்கு, அப்புறம் ஒரு சில சீன்ஸ் இருக்கு, நீங்க காமிக்கிறீங்களா, அவங்க வந்து உங்களை பார்க்கணுன்றாங்க படத்தோட பிசினஸ் பத்தி. யாரு மனோஜ் சார் அப்படின்னு கேட்டேன். மனோஜ் சார், ஓகே ஓகே மனோஜ் சார் நமக்கு தெரியும், போய் எதுக்காக பிசினஸ் விஷயமா, ஓகே அப்படின்னு நம்மள கண்ணை கட்டி கூப்பிட்டு போற மாதிரியே கூப்பிட்டு போனாங்க. போய் மனோஜ் சாரை மீட் பண்ணி இதெல்லாம் காமிச்சேன். மனோஜ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு திரைக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிச்சு வச்சு கொஞ்ச நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரு அந்த ஒருத்தர்னு தெரியல. அப்புறம் எக்ஸைட் ஆகி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி இப்படி ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி வந்து பாபி பாலச்சந்தர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பண்றாங்க. நான் உடனே இம்மீடியட்டா போய் கூகுள்ல சர்ச் பண்ண ரிசல்ட் பேஜஸ்லாம் போய்கிட்டே இருக்கு. ஐயோ, இப்படி ஒருத்தர் வந்து இப்போ இங்க வரப்போறாரா, இந்த மாதிரி என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஃபிலிம்ஸ்ல இருக்கிற ஒரு பேஷன், அவர் இந்த பிசினஸ்குள்ள வென்ச்சர் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபில்மா இது இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இதை இன்னும் பெருசா ரீச் பண்ணணும் போது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இப்போ எவ்வளவு நம்ம உடைச்சிட்டு போக முடியும் அப்படின்ட்டு போவோம். 2 ஸ்டெப் போவோமா, 4 ஸ்டெப் போவோமா, 6 ஸ்டெப் போவோமான்னு போனோம். இதெல்லாம் பத்தாது, இன்னும் வாங்க இன்னொரு 3 ஸ்டெப் மேல போலாம் அப்படின்னு வந்து கை பிடிச்சு தூக்கிட்டு போன ஒரு பர்சன் தான் பாபி சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் பிடிஜி. இது வந்து இப்போ நாங்களே வச்சிருந்து நாங்க இதை ரிலீஸ் பண்ணியிருந்தா இது என்ன பண்ணிருப்போம்ன்றது தெரியாது. பட் அவங்களுக்கு இந்த படத்து மேல எங்க மேல இருக்கிற பிலீஃப், இந்த விஷயம் வந்து இன்னும் ரீச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம், அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்களோ இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலா இவ்வளவு பெருசா பண்ணணும்னு நான் இமேஜின் பண்ணல. பட் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் திஸ் ப்ராஜெக்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரஸ்ட். குயிக்கா கூட ஒர்க் பண்ணவங்களாம் சொல்லிடுறேன். குமரேஷ், இந்த பையன் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அந்த படத்துல வந்து அசிஸ்டன்ட் எடிட்டர். ஸோ எப்படின்னா 3/4 நாள் வந்து ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் வந்து உட்காந்து அந்த எடிட்டை காமிச்சு ஓரளவுக்கு அதை வந்து ரெடி பண்ணுவோம். ஒரு இது மாதிரி பாதி நேரம் நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டே இருப்பேன். சார் எழுப்பி ஒரு பையன் வந்து என்ன வேலை வாங்கிட்டே இருப்பான். அவன் நடுவில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனுக்கு என்ன இஷ்யூன்னு தெரியல, எடிட்டிங்கே வேண்டாம் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் வேலை பாத்துக்கிறேன் அப்படின்னு பாதியில போய் தம்பி அப்படிலாம் வந்து ஒரு 3-4 வருஷம் ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு அப்படி போகக்கூடாது அப்படின்னு திரும்ப கூப்பிட்டு வந்து திரும்பி போன படத்துல திரும்பி வந்து அசோசியேட்டா ஒர்க் பண்ண சொன்னேன். இப்ப இந்த படம் பண்ணணும் போது ஓகே, இந்த பையன் வந்து ஒரு ரொம்ப நாள் ஒரு உழைப்ப போட்டாரு, இவர் வந்து டெபியூட் ஆகிறதுக்கான இது கரெக்டான டைம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்துல குமரேஷ் ரொம்ப பெருமையா ரொம்ப ஹாப்பியா இன்ட்ரடியூஸ் பண்றோம். இன்னும் பெரிய ஹைட்ஸ் இவர் போவாரு. இவரோட ஒரு சென்ஸா இருக்கட்டும், இவரோட எல்லாமே அவரோட விஷயமா இருக்கட்டும் ரொம்ப பெருசு, ரொம்ப யூனிக்கானது. ஸோ அவருக்கும் அவரோட கெரியருக்கும் என்னோட பெரிய விஷஸ். அப்புறம் ஹரிஷ் என்னோட பிரதர் மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.